இன்றைய உலகம் யாருடைய அங்கீகாரத்துக்கு இயங்குகிறது? மார்க் 10:17 படிங்க. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வு உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, ஒருத்தர் ஏசப்பா கிட்ட வராரு. வந்த உடனே என்ன பண்றாரு? முழங்கால் படிடுறாரு. என்ன பண்றாரு? முழங்கால் படிடுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பாக்கு தெரியுது போலித்தன்மை. என்னது போலித்தன்மை? ஆண்டவர் எதிர்பார்ப்பது இது எல்லாம் இல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஆழமான விசுவாசம். மண்டியிட்டு சொல்றாரு நல்ல போதகரே அப்படின்னும் போது போலித்தன்மை. நம்முடைய வீட்லயும் நாம எப்போ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலையோ அங்க இருந்து நல்ல வார்த்தையே வராது. உண்மையா இல்லையா? இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட கடன் கேட்கறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, கொடுத்தா அவங்க திரும்ப தரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கொடுப்பீங்களா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? கொடுக்க மாட்டீங்க. இன்றைய காலம் அங்கீகாரம் என்பது கொடுத்தால்தான் நல்லவர்கள், கொடுக்கவில்லை என்றால் கெட்டவன். அப்படியே அந்த அங்கீகாரம், அந்த பேரை கொடுத்துருவான். நல்லா பாருங்க, மாதாம்மா எந்த நிலையிலும் இந்த உலக அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையான அங்கீகாரம் எது? கடவுள் கொடுக்கின்ற அங்கீகாரம் எது? அருள் நிறைந்தவளே வாழ்க. கபிரியேல் வானதூதர் மாதாம்மா கிட்ட சொல்றாங்க. இது கடவுளுடைய அங்கீகாரம், கடவுள் கொடுக்கின்ற அங்கீகாரம். திருமணமானவர்களுக்கெல்லாம் பங்கு திருச்சபைக்கு முன்பாக, திரு அவைக்கு முன்பாக உங்களை திரு அவை அங்கீகரிக்கின்றது. இனி நீங்கள் இருவரல்ல, ஒரே உடல், ஒரே மனம், ஒரே உள்ளம், ஒரே ஆன்மா. ஆண்டவர் அங்கே கானா ஒரு திருமணத்தில் செய்த அந்த அங்கீகாரம் இன்றளவும் திருச்சபையில் திருமணம் என்கின்ற திரு அருட்சாதனத்தில் கொண்டாடப்படுகின்றது. அதற்கப்புறம் அதை நீங்க உண்மைத்தன்மையா வச்சுக்கணும், போலித்தன்மையா இருக்கக்கூடாது. உண்மையான அங்கீகாரம் கடவுளிடம் இருந்து வருவது. உண்மையான அங்கீகாரம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் யார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு? மத்தேயு 16:16 படிங்க. சீமோன் பேதுரு மறுமொழியாக நீ யார் என்று ஆண்டவர் கேட்ட உடனே பேதுரு சொல்ற வார்த்தை, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மனிதர்களால் வெளிப்படுத்த முடியாத ஒன்றுதான் பேதுரு வெளிப்படுத்துறார். அதை வெளிப்படுத்த உடனே நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன உடனே ஏசப்பாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இது மனிதனால் சொல்லக்கூடிய அங்கீகாரம் அல்ல, மாறாக கடவுளால் கொடுக்கின்ற அங்கீகாரம். பிரைஸ் தி லார்ட்.